ஜெய் வாசவி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 21வது ஸ்லோகம். பிருதக்த்வேன து யஞானம் நானாபாவான் பிருதக்விதான் வேத்தி சர்வேஷு பூதேஷு தஜ்ஞானம் வித்தி ராஜசம். பின்பு எந்த ஞானம் எல்லா பூதங்களிலும் வெவ்வேறு விதமான பல ஜீவர்களை ஒன்றின்றி ஒன்று வேறானதென்று அறிகிறதோ அந்த ஞானத்தை ராஜசம் என உணர்க. ஒவ்வொரு தேகத்திலும் ஒரு தனி ஆத்மா இருக்கிறதென்றும் அதற்கு அலாதி லட்சணங்கள் இருக்கின்றனவென்றும் அறிவது ராஜச அறிவு. பொன் தாதுவை பூமியில் வெவ்வேறு பிரதேசங்களில் வெட்டி எடுக்கலாம். தாதுவில் படிந்துள்ள அழுக்கு தேசத்துக்கு ஒரு விதமாயிருக்கலாம். அவ்வழுக்குகளை எல்லாம் நீக்குதல் முறை. அழுக்கு நீங்க பெற்ற பின் தூய தங்கம் ஒரே பாங்குடையது. இது என்ன தேசத்து தங்கம் என்று வேற்றுமை போய்விடுகிறது. உபாதி வேதத்தால் ஆத்மாக்கள் பலவாக தென்படுகின்றன. உபாதிகளுக்கு முதன்மை கொடுப்பது ரஜோகுண அறிவின் இயல்பு. உபாதிகள் என்ற அழுக்கை நீக்கிவிட்டால் எஞ்சியிருக்கிற சுத்த சைதன்யம் அல்லது ஆத்மஸ்வரூபம் யாண்டும் ஒன்றே என்பது விளங்கும். கனவு இல்லாத ஆழ்ந்த உருக்கத்துக்கு சுளுத்தி என்று பெயர். அங்கு வெவ்வேறு பிரஜைகள் இல்லை. வேற்றுமையை கடந்துள்ள அந்நிலையே எண்ணி பார்க்க வேண்டும். ஒற்றுமையே உணர அது உதவும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.